ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ பார்க்கும்போது யாருன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நான் ரொம்பவே ஷாக். அதனால் கெஸ் பண்ணவே முடியல இது இவரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நான் யாருங்கிறது இந்த வீடியோவில் நானே சொல்லிவிடுவேன் யாருன்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோவில் யாருன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ செக் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன நேமும் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த பர்சனும் சேமான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம ஷாக் ஆச்சு. ஸோ யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறடிக்க ஆசிஸ் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, டிராஃபிக் போலீஸ், அதாவது சீதாவோட லவர், அவர் தாங்க இவர். ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் குமாருங்க. ஸோ நன்மையோட ஐடி ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் எனக்குமே கிடச்சிது. ஸோ கிடச்சதும் கூட ஷேர் பண்ணுவோன்னு நினச்சேன். ஸோ இவர் லியோ மூவிலலாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய மூவிஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு, ஆடில் ஆக்ட் பண்ணியிருக்காரு போலங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சில தான் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த லுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லுக் வந்து பார்த்தீங்கன்னா சிறடிக்காசி லுக். இந்த லுக்கு இதுக்கு ப்ரீவியஸாக தாட்லாம் வச்சதுக்கப்புறம் ஸோ டோட்டலாக ஆளே அடையாளம் தெரியல. அந்த லுக்கு ஃபுல்லாக எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சு. இல்லை என் கணக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா பார்த்தாச்சு. ஸோ ரோஹிணி வந்து என்ட்ரி வராங்க. பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டாங்க நமக்கு தெரியும். ஸோ அதான் பாட்டியோட என்ட்ரியுமே இருக்குது. ஸோ பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ண சொல்கிறாங்க, இது பண்ணி இப்போ ஏன் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஏதாவது மறைச்சிருந்தா இப்போவே சொல்லுங்கிற மாதிரிமா அந்த அப்பா சொல்கிற மாதிரி, அதாவது நம்ம அப்பா சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க அப்பயும் அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. உண்மையை சொன்னால் அவ்வளோதான் இல்லையா, அவங்க லைஃபே காலி. இப்போதைக்கு மீண்டும் ஒரு பொய் சத்தியத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கதையை ஆரம்பிப்பாங்க. திருப்பி ஒரு நாள் வந்து மாட்டிப்பாங்க. இதான் நடக்கும்னு நினைக்கிறேன் என்னோட கெஸ் படி. ஸோ இப்போ வந்து ரிவியலாம் ஆகாது. வெளியில் வேணால் மொத்த சேலுமே முடிஞ்ச மாதிரி தான் இல்லையா, ரிவியல் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முத்துவோட ஒரு பேக் ஸ்டோரியுமே இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்டோரி வந்து காத்துட்ருக்கு அப்கமிங்கில். ஸோ அதனால் இப்போ வந்து ரிவியல் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதோட இருந்துட்டு அப்படியே சத்தியம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி கூட கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தாங்க இருக்குது. ஸோ ஹரிஷ்குமார் நம்ம சீதாவோட பேரு, அந்த தாடி வச்சதுக்கு முன்பு தாடியில் அதுக்கு பின்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளால் ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல. எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல பர்சனலாக. உங்களுக்கு எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.